தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனை கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் தினமும் ஒரு செக்ஷனை பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போ வந்து 91லேருந்து 100 வரைக்கும் இருக்க செக்ஷனில் வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு த கோர்ட், தட் இஸ் அட்மிசபிள். ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸாக இருக்கணும், எந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீதிமன்றத்தில் அட்மிசபிள் பண்ணுறாங்க, எதெல்லாம் நாட் அட்மிசபிள், அப்படி தட் இஸ் வந்து அட்மிஷன் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டில் என்ன மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கணும். லைக் வந்து பேட்டண்ட்டாக இருக்கணுமா, லேட்டன்ட் ஆம்பிக்யூட்டியாக இருக்கணுமா, ஆம்பிக்யூஷன் இருந்தால் அந்த டாக்குமெண்ட் வந்து செல்லுபடியாகுமா, இல்லை அதனோட மீனிங் கரெக்டாக இருக்கணுமா, இல்லை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ஹிடன் வேர்ட்ஸாக இருந்தால் என்ன, டைரக்ட் மீனிங் இருந்தால் என்ன. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த ஒவ்வொரு செக்ஷன்லையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து இந்த செக்ஷன் 95ல் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அன்மீனிங் இன் ரெஃபரன்ஸ் டு எக்ஸிஸ்டிங் ஃபேக்ட். ஒரு சின்ன ரீகால், பிகாஸ் வந்து இந்த 93, 94 அண்ட் 95க்கும் ஒவ்வொரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ 93ல் அதில் இருக்க வேர்டு வந்து இன்டைரக்ட் வேர்டாக இருக்கும். அதனால் வந்து நீதிமன்றத்தில் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை அக்செப்ட் பண்ணல. ஏன்னா ஒரு வழக்கு நடக்கும்போது அந்த வழக்குக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு எவிடன்ஸ் வைக்கும்போது அந்த எவிடன்ஸே நாட் ப்ராப்பராக இருக்குதுன்னு சொன்னால் அந்த மாதிரி எவிடன்ஸை வச்சு அந்த கேஸை ப்ரூவ் பண்ண முடியாதுன்ற ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் ஜட்ஜி, தட் இஸ் வந்து கோர்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாத போது அதற்கு வந்து அதை அட்மிசபிள் பண்ண முடியாது. ஸோ இது வந்து 93ல். 94ல் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் ஏற்றுக்கொள்ளப்படும் நான் அட்மிசபிள் எப்போன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்க மீனிங் அண்ட் தென் வேர்ட்ஸ் யூஸ், தட் இஸ் வந்து பேட்டர்ன் ஆம்பிக்யூட்டி அண்ட் தென் வந்து அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாமே வந்து நாட் ஹிடன், இட் இஸ் கிளியர் வேர்ட் கம்யூனிகேஷன். அதே மாதிரியே அந்த டாக்குமெண்ட் இஸ் அ ஒரிஜினல் வேலிட் டாக்குமெண்ட். ஸோ அது வந்து அட்மிசபிள் பை த கோர்ட். இப்போ இந்த 95ல் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அன்மீனிங்காக இருக்குது. ஸோ இது மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து நாட் கம்யூனிகேஷன் வந்து இன்டைரக்டாக இருக்குது. அடுத்தது நாட் அட்மிசபிள் 93ல், 94 அட்மிசபிள், 95 அகெயின் வந்து அன்மீனிங் இன் ரெஃபரன்ஸ் டு எக்ஸிஸ்டிங் ஃபேக்ட். ஒரு ஃபேக்ட் தவறாக இருக்குது, தட் இஸ் வந்து ஒரு கேஸ் நடக்குது, அந்த ஃபேக்டுக்கு அந்த கேஸுக்கு சாதகமாக ஒரு வழக்குக்கு ஒரு விட்னஸ் வந்து கொண்டு வந்து வைக்கும் பொழுது அந்த விட்னஸ் கொண்டு வர அந்த பர்டிகுலர் ஆவணமே வந்து ஒரு அன்மீனிங் ஆவணமாக இருக்கும்போது அப்போ எப்படி வந்து அதை அட்மிசபிள் பண்ணுறது. ஸோ எது வந்து அன்மீனிங் சொல்கிறாங்க, ஸோ எதை வந்து நாட் அட்மிசபிள் சொல்கிறாங்க. ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து சேல் டீட் வந்து ரெடி பண்ணுறாரு. வீடு ஒரு ஏன்னு ஒரு ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹைதராபாத்தில் எனக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து பர்சன் ஏ பர்சன் பிக்கு வந்து சேல் பண்ணுறார். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கேஸோட ஸ்டார்டிங் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஸோ ஏ வந்து செல்லிங் டு பி ஹைதராபாத் ஹவுஸ் அப்படின்றது தான் வழக்கில் இருக்குது. பட் அந்த ஏக்கு வந்து ஹைதராபாத்தில் ஹவுஸ் வீடே கிடையாது. டாக்குமெண்ட்டில் ஏ செல்லிங் இஸ் ஹவுஸ் டு பி ஹைதராபாத் அப்படின்ற மாதிரி இந்த டாக்குமெண்ட்டில் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹைதராபாத்தில் வீடே கிடையாது, அவருக்கு வீடு இருக்கிறது சென்னையில். இப்போது பட் அந்த பி வந்து வழக்கு தொடுக்கல. ஏன்னா பிக்கு வந்து அவர் சென்னையில் பொசிஷன் கொடுத்துட்டாரு, அந்த வீடை அவருக்கு சொந்தமான வீடு, அவருக்கும் வந்து ஏமாற்றப்படலை, அவர் வந்து வீடு வந்து இன் பொசிஷனில் இருக்கார். பட் இந்த டாக்குமெண்ட் டைட்டில் வந்து அவருக்கு ஹைதராபாத்தில் வீடு இருந்ததாகவும் அங்கே வந்து அந்த பர்சன் வந்து பொசிஷன் ஆனதாகவும் இதில் வந்து சேல்ஸ் ஆன மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இப்போது இது வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் வழக்காக வருது. அந்த இன்கம் டேக்ஸ் வழக்கில், அதாவது ஸ்டேட் ஆஃப் ஆந்திராவில் ஹைதராபாத் வீடை இவர் சேல் பண்ணியிருக்காரு, இவர் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் வருது. அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இவர் டேக்ஸ் பே பண்ணலை. அதற்காக இந்த வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்தில் வரும்போது இப்போ என்னென்னா இவர் டாக்குமெண்ட் சமர்ப்பிக்கிறார், எனக்கு வந்து அங்கே வீடே இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் டாக்குமெண்ட்டில் வந்து ஹைதராபாத்தில் இது சேல் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்கம் டேக்ஸ் இவர் வந்து பே பண்ணலை அப்படின்ற தென் வந்து கணக்கு வந்து அதில் காமிக்கவே இல்லைன்னு சொல்கிறதுக்காக வழக்கு வந்து ஒரு பேன் கார்டு மூலிமா வழக்கு ஜென்ரேட் ஆகி அந்த வழக்குக்கு இவர் எடுத்துன்னு கொடு அந்த டாக்குமெண்ட் டைட்டில் டாக்குமெண்ட்டை வைக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மீனிங்லெஸ் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் வந்து இன்கம் டேக்ஸு சொல்கிறாங்க இங்கே வீடு இருக்குது சேல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இன்கம் டேக்ஸோட ப்ளீடு.
ஸோ இந்த டிஃபெண்டன்ட் தட் இஸ் வந்து இந்த பாதிக்கப்பட்டவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து வீடே இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ அதற்கான சேல் டீட் டாக்குமெண்ட் எடுத்து வரும்போது அங்கே வீடு இருந்த மாதிரி இருக்குது, பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடு இல்லை. இப்போது இந்த கண்டிஷனில் இந்த மீனிங் டாக்குமெண்ட்டோட மீனிங் வந்து டோட்டலி ராங். ஏன்னா உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வீடு இருக்கிறது சென்னையில் தான். அந்த சென்னையில் அந்த பர்சனுக்கு பொசிஷனும் கொடுத்தாச்சு. ஸோ இவங்க 2 பேருக்கும், விற்றவங்களுக்கும் வாங்கினவங்களுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் த சேல் டீட் இஸ் ராங். ஸோ ஆக்சுவலாக இதை வந்து யார் கஷ்டப்படணும்னு சொன்னால், அந்த வீடு வாங்கினவர் அதில் இருக்க வேர்டு தப்புன்னு சொல்லி ராட்டிஃபிகேஷன் டீட் ரைஸ் பண்ணி, அந்த ராட்டிஃபிகேஷன் டீட் மூலயமா அந்த ஏற்கனவே சேல் பண்ண பர்சன் வந்து சைன் பண்ணி அதை ரெக்டிஃபிகேஷன் பண்ணி வைக்கணும். ஸோ இதுதான் வந்து அதற்கான சொல்யூஷன். இப்போ வந்து ஆஸ் பர் த ஆக்சுவலாக ஜட்ஜ்மெண்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு சொன்னால், இட் இஸ் ஃபேவர் டு ஏ பிகாஸ் வந்து இட்ஸ் அ ராங் டாக்குமெண்ட் இந்த டைட்டில் டீட். ஸோ அது வந்து இட்ஸ் அ ஃபேவர் டு ஏ. பட் இந்த டாக்குமெண்ட்டோட மீனிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ஹைதராபாத்னு கொடுத்துருக்கிறது தவறு. ஸோ தட் ஹாஸ் டு பி ரெக்டிஃபைட். ஸோ பட் அந்த பர்டிகுலர் பர்பஸ்க்காக அந்த மீனிங் நாட் அந்த டாக்குமெண்ட் நாட் ஹேவிங் த மீனிங், இட் இஸ் அன்மீனிங் ரெஃபரன்ஸ் டு த எக்ஸிஸ்டிங் ஃபேக்ட். ஸோ அதனால் அது நாட் அட்மிசபிள். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இல்லஸ்ட்ரேஷனில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்க மீனிங் வந்து கரெக்டாக இருக்கணும். அதில் என்ன பொருளோ அந்த பொருளுக்கான கரெக்டான ஃபேக்ட்கான நடந்த அந்த டாக்குமெண்ட் அது வந்து உண்மையாக இருக்கணும். அப்போ தான் ஒரு எவிடன்ஸுக்கு கொண்டு வந்து வைக்கிற டாக்குமெண்ட் மீனிங்ஃபுல்லான டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஸோ அது இல்லைன்னா அது வந்து நாட் அட்மிசபிள் டாக்குமெண்ட். மேபி இது வந்து அதற்கான ப்ராப்ளத்துக்கு இன்னொரு கேஸ் ஜென்ரேட் ஆச்சுன்னா அது மேபி செப்பரேட் கேஸ், நாட் கனெக்டட் டு த கரண்ட் மேட்டர்ஸ். பட் இந்த கரண்ட் மேட்டர்ஸுக்கு இது வந்து நாட் ப்ரூவ்ட். ஸோ அதுதான் வந்து முக்கியம். இப்போது அகெயின் வந்து இவர் சேல் ஆனதுக்கு இன்கம் டேக்ஸ் இந்த வழக்கில் வந்து கட்டணுமா பார்த்தா கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். டாக்குமெண்ட் வந்து நாட் ப்ரூவே தவிர, நாட் அட்மிசபிள் டு த கோர்ட் தவிர, இவர் சென்னையில் அந்த வீடு இருந்து சேல் பண்ணியிருந்தாலும் வேற ஒரு லொக்கேஷனில் இன்கம் டேக்ஸ் ஆக்சுவலாக கட்டி தான் ஆகணுன்றது தீர்ப்பு. பட் அந்த ஃபேக்ட்டுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அந்த டாக்குமெண்ட்டில். ஸோ இதுதான் வந்து இந்த 95ல சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக இந்த அன்மீனிங் டாக்குமெண்ட்டை இந்த பர்டிகுலர் செக்ஷனில் வந்து சொல்கிறாங்க, எதனால் இது கோர்ட்டில் அட்மிசபிள் இல்லைன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த 95 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வேறு எந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஒன்லி சிவில் கிரிமினல், அதுக்கான டீட்டெயில்ஸை உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். வேறு எதுனாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நிறைய பேர் காண்டாக்ட் நம்பரை கேட்டுட்ருக்கீங்க. அபவுட் அஸில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் எங்களை கால் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.